நம்ம இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் 1/4 கிலோ எலும்புள்ள சிக்கனை மீடியம் பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இப்போது நம்ம 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த மஞ்சள் எல்லாமே வந்துட்டு இந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்துலேயுமே கவர் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வந்துட்டு ரொம்ப காரம் இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். ஸோ கிட்ஸுமே வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது நம்ம இது எல்லாத்தையுமே கோட் பண்ணிட்டோம். இதை வந்து 15 to 20 மினிட்ஸ் வந்து ஊற வச்சிடலாம். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, கூடவே சோம்பு, கொஞ்சம் சீரகம் எல்லாமே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயத்தை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, கூடவே நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். ஏற்கனவே வந்துட்டு நம்ம சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டனால இங்கே 1 ஸ்பூன் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். கூடவே 5 வரமிளகாவை கிள்ளி விதையெல்லாம் நீக்கிட்டு நான் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப காரமாக இருக்கும். சப்போஸ் உங்கள் மிளகா காரம் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த விதையோடையே சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனை இந்த ஆயில் எல்லா பக்கமுமே கவர் ஆகிற மாதிரி நீங்கள் வச்சுட்டு இதை வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. ஸோ இந்த சிக்கன் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து அந்த ஆயிலையே வந்துட்டு நம்ம வந்து வதக்கணும். அந்த மாதிரி வதக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சிக்கன் எல்லாமே வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஓரளவு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வந்துட்டு நம்ம நல்லா எல்லா பக்கமும் கவர் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது வந்துட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். ஸோ இப்போது இதை வந்து மூடி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓரளவு சிக்கன் எல்லாமே வெந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூடவே ஒரு 1/2 கப் அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றுறது முன்னாடி இதை நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. அடியெல்லாம் எதுவும் பிடிக்காது. நார்மல் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போது 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு திருப்பி வந்துட்டு இதை மூடி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் வரைக்குமே கொதிக்க விடலாம். ஸோ சிக்கன் வந்து ஒரு 50% இப்போயே வெந்திருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா. இப்போ வந்துட்டு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காயை நல்லா மெல்லிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ இன்னும் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பார்க்கலாம். பாருங்கள், ஓரளவு தண்ணி எல்லாமே சுண்டி சிக்கன் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். பள்ளிப்பாளையம் சிக்கனோட ஸ்பெஷாலிட்டியே இந்த தேங்காய் கட் பண்ணி போட்டிருக்கிறதும், காரம் வந்து இந்த மிளகா காரம் நம்ம கிள்ளி சேர்க்குறோம் இல்லையா, அந்த காரம் மட்டும்தான். ரொம்பவே டேஸ்ட்டாக வித்தியாசமாக இருக்கும். இதே மாதிரி ரெசிபி நீங்களும் பண்ணி பாருங்கள். 65க்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணி கொடுத்தாலும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கீர்த்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.